ஹாய், இது உங்கள் டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனல். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய், இன்னைக்கு ஒரு இன்னோவேட்டிவான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபியூச்சர் எலக்ட்ரானிக் கார் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ரோட்டில் நிறையா ஒரு சில காரில் நிறையா எலக்ட்ரிக் கார் போகிறத பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த 2026 நீங்கள் எலக்ட்ரானிக் காரை தான் நிறையா பார்க்க போகிறீங்க. பெட்ரோல் டீசல் காரை விட சேல்ஸ் எலக்ட்ரானிக் காரு அதிகமாக போகுது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ப்ரைஸ் கம்மியாகவும் சேல்ஸ் அதிகமாக போகுது. பெட்ரோல் சேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சிரும். ஆல்ரெடி டீசல் சேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிய போகிற கண்டிஷனில் வரப்போகுது சேல்ஸ்லாம். எலக்ட்ரானிக் கார் சேல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக போகுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி, என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப மாறிக்கிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறி தான் ஆகணும். கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் கார் சேல்ஸை ரொம்ப பூஸ்டப் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய மானியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவி கார் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கார் மாதிரி ஆயிரும் எல்லாருக்கும். பாசிபிலிட்டி ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பேட்ரி, நம்மளுக்கு ஈவி கார்னாலே அந்த பேட்ரி தான், பேட்டரியோட காஸ்ட்டு தான் ரொம்ப அதிகம். அந்த பேட்ரி எப்படி சொல்கிறது, பேட்டரியோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக போகுது கண்டிப்பாக 2026. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே பேட்ரி ஈவி காரோடைய பேட்டரியை தயாரிக்கிறதுக்கான கம்பெனிஸ் நிறைய வரப்போகுது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக போகுது. சீனாவை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஈவி கார் வாங்குறது கஷ்டம். ஏன்னா பெட்ரோல் டீசல் காரை விட பார்த்திங்கன்னா ஈவி கார் ரேஞ்சு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் 2026 கண்டிப்பாக ஈவி காரோட ப்ரைஸ் கம்மியாகும். மிடில் கிளாஸே நார்மலாக 8 to 10 lakhs குள்ளாரையே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கார் ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஈவி கார். அப்புறம் இப்போ கரண்ட் வரலும் ஈவி கார் ஒரு 300 to 400 கிலோமீட்டர் தான் பயணிக்கக்கூடிய லெவலில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 2026 ஃபியூச்சரில் மினிமமே 500 கிலோமீட்டருங்கிறது சாதாரணமாயிரும் ஈவி காரில். அப்புறம் பேட்ரி பார்த்திங்கன்னா 15 to ஒரு 20 minutesலேயே சார்ஜ் ஆகிற மாதிரியான கார் வந்துடும். பேட்ரி லைஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 10 years, அதாவது 8 to 10 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு பேட்ரி நார்மலாக வந்துடும். ஈவி காரை பொறுத்தவரையிலும் சிட்டி யூஸ்க்கு மட்டும்தான் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் லாங் டிரைவ் ஆப்ஷனாக ஈவி கார் மாறப்போகுது 2026. அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் 2026. ஹைவேஸில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருவாங்க. ஈவி சார்ஜிங் ஹப்புங்கிறது நார்மலான ஒரு விஷயமாக மாறிடும். இன்னொரு விஷயங்க, ஈவி சார்ஜிங் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸாக வரப்போகுது. அடுத்தது ஈவி கார்லேயே பார்த்திங்கன்னா அது ஒரு வெறும் கார் மட்டும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறதுனா கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு இன்னோவேட்டிவ் ஆக்கி விட்ருவாங்க. ஏஐ டிரைவிங் அசிஸ்டண்ட் வந்துடும், ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், ஸ்மார்ட் நேவிகேஷன் வந்துடும். நீங்கள் காரை அப்ளிகேஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டி காரில் கொண்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு 2026 ஈவி கார் ப்ரைஸ் ரேஞ்ச் வரப்போகுது. ஈவி காரை பொறுத்தவரையிலும் நியூ ஜெனரேஷன் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? அவங்க ஈவி கார் ஒரு ஸ்டேட்டஸாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேவிங்ஸ், ஈவி கார் தான் சேவிங் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துடும். ஏன் இப்போ 2026 ஃபியூச்சர் மைண்ட் செட்டு எல்லாரும் மக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஈவி கார் இப்போ கார் வாங்கணுன்னு ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது ஈவி காருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல மொபைலில் வந்தப்போ நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் இருந்துச்சு. இது எப்படி பேட்டரி நிற்கும், எப்படி சார்ஜ் பண்ணுறது, இது எப்படி ஒரு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே கொஸ்டின்ஸ் தான் இப்போ முன்னாடிலாம் இருந்துகிட்டு இருந்தது. அது எல்லாமே மாறிடும். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிரும். ஈவி கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக மாறப்போகுது. 2026 நீங்கள் கார் வாங்க போகிற முடிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கார் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.